காசும் பிறப்பும் கலகலப்ப. அதுல இவா உடம்புல சௌகுமாரியம், தயிர் கடினம், ஆச்சா ஹிருதயத்துல பகவத் பக்தி, கிருஷ்ண பக்தி, தயிர் கடையவே முடியல. அப்படி கடையிற போது சப்தம் கழுகிறது ரொம்ப அற்புதமான சப்தம். அப்படி அந்த தயிர் கடையிறால அந்த தயிர் கடையிச்ச போது மத்துடைய சப்தமும் தயிர் கடையிற சப்தமும் எல்லாம் காதல் விளையா, தயிரும் கேட்டிலையோ, எத்த சொன்னாலும் கேட்டுன்னு போகக்கூடாது. இதுல ஏதாவது தப்பு தோணுதா உங்களுக்கு? ஒன்றும் தோணலையா? கழுத்து நிறைய 200 சவரன் போட்டுருக்கான தயிர் கடைக்கு ஆள் வைக்க கூடாது? இது நீங்களும் நானும் சொல்றேன், நீங்களும் கேட்டுருங்களே. ஏன் ஒவ்வொருத்துக்கு 200 சவரன்? இப்ப இந்த காலத்துல என்னாச்சு? எவ்வளவு இது ஒரு 10 ரூபாய் கொடுத்தா தயிர் கடித்து ஒரு ஆள் வரமாட்டேன்? இவ்வளவு பணக்காரியாளருக்கா தயிர் கடித்து ஆள் போடக்கூடாதுன்னு இந்த கேள்வி வருமோ இல்லையா? ஒருத்தரும் கேட்கல, நானே கேட்டுக்கிறேன், பூராஜெல்லாம் கேட்டு இருக்கா. என்ன பதில் இருக்கு? எல்லாரும் கேட்டுனா எல்லாருமே ஆள் வைக்கலாமோ இல்லையா? ஏன் அது இன்னும் தானே சேஷன் என்ன சமாதானம் வருது. அதாவது அழகான உதாரணம், செல்வம் மிகுந்தால் சந்தியாவந்தனத்துக்கு ஆளிடார்களே வியாக்கியானம். பணம் அதிகமா போச்சு, போஸ்ட் ஆபீஸ்ல கடிதாசி வாங்கிட்டு ஆள், மார்க்கெட்டுக்கு சாமான் எடுத்து ஆள், இல்ல தலையை பண்றது ஆள், எல்லாம் போடலாம். சந்தியாவனத்துக்கு ஆள் போட்டுன்னு சொல்றதா விடாது. அவ காரியத்தை அவளே செய்யணும். அதான் இன்னொரு சொல்ல, காமிய கர்மாவா இருந்தா பலத்துல ஆசை இருந்தால் செய்யலாம், ஆசை இல்லைன்னா விட்டுடலாம். நித்திய கர்மாவில ஆசையே கட்டாயம் பண்ணியே தீரணும். அதுல இடைச்சிகளுக்கு பணம் இல்லாத ஆள் போடுறது சக்தி இல்லாத போடல, தயிர் கிடையாது அவளுக்கு சொதர்மம். அந்த சொதர்மத்தை இன்னொருத்தர் கொடுக்கணும். என்னதான் ஐஏஎஸ் படிச்ச பெண்டாட்டியா இருந்தாலும் தளியை பண்ணி தங்கையால் ஆத்துக்காருக்கு போடணும். அதான் பதிவிரத்தம், பத்திக்கு பர்த்தம். அவ என்னதான் கஷ்டமா இருந்தாலும் தளியை பண்ற காரியத்தை இன்னொருத்தர் என் கையால தளியை பண்ணி ஆத்துக்காரு சமைச்சுன்னு சொன்னதான் அனைத்து பேருக்கு புரியும். என் கையால தளியை பண்ணி போட்டு ஆத்துக்காரு போடணும்னு ஒரு பிரச்சனை இருக்கா? எவ்வளவுதான் பணக்காரியா இருந்தா கூட, என்னதான் ஆபீசரா இருந்தாலும் கலெக்டரா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் படிச்சு வாழ்ந்தாலும் தலையை தான் பண்ணி வச்சுதான் போவோம். அந்த மாதிரி காமியத்தில் சத்து பல காமி கர்மா காமியத்தில் பல சித்தை இல்லையாக தவிரலாம். நித்திய கர்மாவே சொல்ற, அதாவது நித்திய கர்மாவை பண்றதுக்கு பலன் கிடையாது, பண்ணா பகவத் பிரீத்தி உண்டு. காமி கர்மா பண்ணா பலம் உண்டு, பண்ணலைன்னா தப்பு இல்லை. இது புரியும்படியா சொல்லட்டுமா? நித்திய கர்மா என்பது டியூட்டி, நித்திய கர்மா டியூட்டி, காமி கர்மானது ஓட்டி. ஏன் அந்த டியூட்டியை செய்யலன்னா சர்வீஸ் போயிடும் இல்லையா? அந்த சம்பளம் வழக்கமா வர சம்பளத்தை ஒரு பலமா வச்சுக்கூட, யூஸ்வலா வர சம்பளம் பலத்துல சேர்ந்தது. அது டியூட்டியை செய்யலன்னா பனிஷ்மெண்ட் வரும். ஓட்டிக்கு இஷ்டம் இருந்தா போலாம், நான் மேல 2 பங்கு சம்பளம் வருது அப்படின்னா போகலாம். இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வேண்டாம், ஏதோ நான் ஜாலியா போயிடுது அப்படின்னா அதிகமான பணம் ஒன்றும் ஆசை இருந்தா ஓட்டி போடலாம். நான் டியூட்டிக்கு வரல ஓட்டிக்கு வரேன்னா ஒத்துப்பட. சந்தியாவந்தம் பண்ணா பிரதட்சணம் பண்ணா பெருமாள் ஒத்துக்காது. நான் பெருமாள் தான் பிரதட்சணம், சந்தியாவந்தம் பண்ணுறதுக்காக பெருமாள் 4 தடவை பிரதட்சணம் பண்ண நேரம் பண்ற கைங்கமாச்சே அப்படின்னு சொன்னா, டியூட்டிக்கு வந்தா ஓட்டி இது உண்டோ இல்லையா? டியூட்டிக்கு வராது சாயங்காலமா நான் ஓட்டிக்கு வரேன்னா யாராவது ஒத்துப்பட கிடையாது. அப்படி வரைக்கும் கிடையாது, எந்த ஆபீஸும் கிடையாது, இப்பவும் கிடையாது. அந்த மாதிரி டியூட்டிக்கு வந்தாதான் ஓட்டிக்கு போகலாம். அதுல டியூட்டியா நித்திய கர்மாக்களை பண்ணாதான் ஓட்டியான பகவத் சேவா பிரதட்சணங்கள்லாம் பண்ணலாம். சந்தியாவந்தனத்தை பண்ணா நான் பிரதட்சணம் பண்றேன், தனக்கு ஏற்பட்ட காரியத்தை செய்யாத பூஜா பிடிச்சுன்னு போனான்னாக்க மேலதிகாரம் சேர் டேபிள்ல உட்காந்து சேர்ல உட்காந்து உங்க காரியத்தை கவனி, என்னோட கூட சுத்தினா நான் உனக்கு சம்பளம் கொடுத்து நினைக்கணும். சில பேர் வேலை செய்யலன்னு தன்னோட கூட வந்தானா அவன் இன்கிரிமெண்ட் அதிகமாக போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி பெருமாள் செய்ய மாட்டார். சந்தியாவனம் பண்ணா தன சுத்தினா என்ன பார்த்து பிரதட்சணம் பண்ணாருன்னு மார்க் போட்டு மாட்டார் பெருமாள். நீ சந்தியாவனம் பண்ணலையா, தலையப்படுத்து பர்த்தாவுக்கு சிஸ்டம் சரியா வச்சு கோவிலுக்கு வர முடியல, உனக்கு தான் மார்க். பர்த்தாவெல்லாம் விட்டு அவரே போன்னு சொன்னா கூட போகக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி அந்த ரீதியில பெருமாள் சேவை நித்திய கர்மா பண்ண பிறகு சந்தியாவனம் பண்ணுறதுக்கு அவகாசம் இருந்தா கோவிலுக்கு போக முடியல, கோவிலுக்கு போனா சந்தியாவனம் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு கேட்ட. நீ பெருமாள் சேவை வேண்டாம், சந்தியாவனத்தை பண்ணா போ, சந்தியாவனத்தை பண்ணிட்டு அவகாசம் இருந்தா கோவிலுக்கு போகும் அப்படின்றதா சொல்லுங்க. அந்த மாதிரியா இவள் நித்திய கர்மாவை போயிட்டதுனால செல்வம் மிகுந்தால் சந்தியாவந்தனத்திற்கு ஆள்றாளேன்னு சொல்ற.